அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ இங்கே பாருங்கள், ஹோம் இருக்குது, இன்சர்ட் இருக்குது, பேஜ் லேஅவுட் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, டேட்டா இருக்குது, ரீவியூன்னு இருக்குது, அதே மாதிரி வியூ இருக்குது, ஹெல்ப் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு டெவலப்பருங்கிற ஒரு டேபை கொண்டு வரணும், எனேபிள் பண்ணணும். ஆல்ரெடி வந்து அந்த டெவலப்பர் டூல் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? அப்போ நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்க பாருங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதில் வந்து இந்த இருக்க பாருங்கள், கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கு பாருங்கள். கஸ்டமைஸ் ரிப்பனை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் ரிப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரைட் சைடில் வந்து இந்த இருக்கும் பாருங்க, டிக் பண்ணதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரிப்பனில் வந்து இருக்குது. இங்கே என்னென்ன டிக் பண்ணியிருக்கோ அதெல்லாம் வந்து இந்த எக்ஸலில் வந்து ஆல்ரெடி இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இங்கே என்ன டிக் பண்ணியிருக்காங்களோ அந்த ரிப்பன்லாம் ஆல்ரெடி இங்கே இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து என்னென்னு டெவலப்பருங்கிற ஒரு டேப் ஒன்று வேணும், ஒரு ரிப்பன் ஒன்று வேணும் டெவலப்பருங்கிறது. அப்போ அந்த டெவலப்பரை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். இந்த டெவலப்பரை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த டெவலப்பர் டூலை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய எக்ஸல் மெனுவில் வந்து வந்துடும். எக்ஸலினுடைய டேபிளில் வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து டெவலப்பர்னு ஒரு டூல் ஒன்று வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன இருக்குன்னா, விசுவல் பேசிக் எடிட்டர் இருக்குது, அதே மாதிரி மேக்ரோ இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது ஃபார்ம் கண்ட்ரோல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, எப்படி வந்து ஒரு டெவலப்பர் டூலை வந்து நம்ம வந்து எக்ஸலில் வந்து ஆட் பண்ணுறது சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெவலப்பர் டூல் தேவையில்லைன்னா அதே மெத்தட் தான். ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் ரிப்பனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டெவலப்பரை வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா போயிடும். இப்போ எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த டெவலப்பர் டூல் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ திருப்பி வேணால் நம்ம அதே மெத்தடில் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் ரிப்பனை கிளிக் பண்ணிங்க, அதில் போய் டெவலப்பரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும்.